வணங்கார். ஆதித்யராம் வழங்க SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. பயமா இருக்கு. கேம் சேஞ்சர் ஒரு 5 வருஷ ஷூட்டுக்கு பிறகு 2 நாளைக்கு முன்னே தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கொரோனாவுக்கு முன்னமே இந்த படத்தோட ப்ரீ ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்த்திக் சூப்பராஜ்ன்ற ஸ்டோரியில் தான் இந்த படம் தயாரிச்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த படம் பார்க்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. அங்கங்கே சங்கட்ட படம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. முதல்வன், இந்தியன், சிவாஜி, இந்த 3 படத்தில் இருந்த ஒரு கலவையை தான் இந்த படம் ஃபுல்லாகவே எடுத்துருக்கு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டேட்டடான படம். படத்தில் கிறிஸ்பி இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அதுவும் அந்த சுனில் போர்ஷன் அந்த காமெடி என்று சொல்லி ட்ரை பண்ணிக்கிறேன். சைட்டாக தான் நான் நடப்பேன். என்னை தான் சைட்டாக பிறந்தனால சைட்டாக தான் நான் தொடக்கத்தில் அது காமெடியாக இருந்தாலும் போக போக அந்த கேரக்டர் பயங்கர இரிட்டேட்டடாக இருக்குது. என்ன கதை வந்து ஒரு சிம்பிளுங்க. ஒரு தேர்தல் கமிஷனருக்கும் ஒரு மினிஸ்டருக்கும் நடக்கிற போட்டி தான் கேம் சேஞ்சர். இதில் என்ன காமெடிண்டா, வேறு IPS ஆகிருப்பாராம், இப்போ இந்த IS ஆகாராம், இப்போ இந்த தேர்தல் கமிஷனர் ஆகாம், இப்போ இந்த முதல்வர் ஆகுவாராம். ஒன் டே முதல்வராக இருந்துட்டு இப்போ இந்த திருப்பி IAS ஆஃபீஸர் ஆவார். ஸோ அதான் முதல்வன் படத்தோட பாணியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஆனால் 2 பேருக்கு இந்த படத்தில் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஒன்று ராம் சரண் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறார். அப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஷங்கர் அவர் எடுத்திருக்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய நடிப்பு அரக்கன் SJ சூர்யா பின்னி படத்தில் எடுத்திருக்கிறார். மாநாட்டுக்கு பிறகு இதில் தான் வேறு ஸ்கோப். அதுவும் பயங்கரமாக கத்தி நினச்சிக்க மற்றபடி கத்தி நினச்சா பிடிக்காதான். இதில் அந்த மினிஸ்டருக்கு என்ன தேவையோ அப்படி படத்தில் நடிச்சிருக்கிறார். ஸோ இந்த ரெண்டும் ப்ளஸ் மைனஸ் வந்து மியூசிக். தமன் மற்றபடி நல்லா செய்வார். இந்த படத்தில் ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரியல. அந்த கிளைமாக்ஸ் ஸ்பாட் ஒன்று மட்டும்தான் நல்லா இருக்குது. மற்றபடி BGMல இருந்து மிச்ச 4 சாங்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஷங்கர் அது இந்தியன் 2 சரி, இந்தியன் 3 சரி, இப்போ கேம் சேஞ்சரும் சரி, அதுக்கு திருப்பி AR ரகுமான் தேவை. AR ரகுமான் இல்லாட்டேண்டா அவரால் நகர்த்தவே இல்லாது இந்த படம். ஏண்டா அவளுக்குள்ளே இருக்கிற பவுண்டிங் கெமிஸ்ட்ரியெல்லாம் பாட்டிலே AR ரகுமான் தூக்கி விட்டுருவார். ஸோ ஷங்கர் திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, திருப்பி AR ரகுமானோட ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அவர் தான் ஆஸ்தான மியூசிக் டைரக்டர். கீரா அத்வானி ஒரு லவ்வராக நடிச்சுக்கிறாங்க. அவங்களோட போர்ஷன் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க. எடிட்டிங் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு அரை மாதத்தில் இந்த படத்தில் குறைச்சிருக்கலாம். படம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இப்போ இந்தியன் படத்தை எடுத்திங்கன்னா இந்தியனில் வர அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எவ்வளோ விறுவிறுப்பாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதில் ஆஞ்சலி நடிச்சுக்கிறாங்க, ராம் சரண் நடிச்சுக்கிறாங்க. ஆனால் அவ்வளோத்துக்கு கிறிஸ்பியாக அவ்வளோத்துக்கு விறுவிறுப்பாக இல்லை. அதோட ராம் சரண் தத்தி தான் கிடைக்கும். அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கட்டத்தில் வந்து ஒரு இரிட்டேட்டடாக பயங்கர இதாக இருக்குது. அந்த பயங்கர அவுட்டேட்டாக இருக்குது. சீன்ஸ் எல்லாம் புதுசாக இல்லை, எல்லாம் பழைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்த சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெலிகாப்டர்லேயே வர்றார், ஹெலிகாப்டர்லேயே போகிறார். என்னத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு லவர் பந்து படம் நீங்கள் பாராட்டியிருக்கிறீங்க ஷங்கர். இப்போ லவர் பந்து அளவுக்கு ஒரு கான்டென்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிரம்மாண்டம்னு சொல்லி அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை கோட்டை விட்டுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு பாட்டு ஹிலேனாவா ஹைரேனாவா அதை இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணல. ஆனால் விஷுவலாக பார்க்க நல்லா இருக்குமென்று சொல்கிறாங்க. அது ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்லி ஆட் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டேட்டட். என்னை பொறுத்த வரைக்கும் ஷங்கர் வந்து ஃபுல்லாகவே அவர்கிட்ட தீமை மாற்றணும். அவருக்கு அந்த எழுத்தாளர் சுஜாதா இருக்கும்போது அவருடைய படைப்பு வேறு லெவலில் இந்த ஏந்திரன், சிவாஜி, இந்தியன், முதல்வன் அந்த அவுட்புட்டே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ சுஜாதா இல்லாத அந்த எழுத்தில் அவர் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாருல்ல. ஆஸ் அ டெக்னீஷியனாக ஷங்கர் வேறு லெவல். அது நான் இல்லைன்னு சொல்லலை, நானே பயங்கர ஷங்கர் ஃபேன். ஆனால் அந்த ஒரு படத்தோட நோட், அந்த படத்தோட கதைக்கு அவ்வளோத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இது கார்த்திக் சூப்பராஜ் கதைன்றான கார்த்திக் சூப்பராஜ் முதல்வன், சிவாஜி, இந்தியன் படத்தோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த ஒரு லைனை சொல்லியிருக்கிறார் போல. இந்த லைன் எடுத்து தான் ஷங்கர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறார். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டேட்டட். என்னை பொறுத்தவரைக்கும் கேம் சேஞ்சர் டோட்டலாக கேம் ஓவர்ன்னு தான் நான் சொல்லுவேன்.
இந்தியன் 3 எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ இந்தியன் 3க்கு என்னமோ ஒரு 30-40 ஷூட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் என்னமோ அதை ரீஒர்க் பண்ணுறது பெட்டர். ப்ளஸ் அதில் அதை யாராகுமான ஆட் பண்ணுங்கள், அனிருத்தை தூக்கிட்டு, அப்படின்னா தான் படம் உங்களுக்கு நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். டோட்டலாக ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். நான் இந்த படத்தை வேறு மாதிரி எதிர்பார்த்தனா நான் வச்சு செஞ்சுட்டேன் சங்கர். ராம் சரணும் பாவம் ஒன்றும் பண்ணல. அது இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு 5க்கு 2.5 கொடுக்கலாம். அவ்வளோத்துக்கு அவுட்டேட்டட், அவ்வளோத்துக்கு கேம் ஓவர். மீண்டும் ஒரு ரிவ்யூவோட சந்திப்போம்.